ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி மகிழ்ச்சியான செய்தி. என் அன்பு குழந்தையே, இந்த அதிர்ஷ்ட நாளில் உன் தலையெழுத்தே மாறப்போகின்றது என்பதனை நீ அறிய மாட்டாய். ஆனால் இப்பொழுது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதனால்தான் இந்த பதிவானது உன் கண்களில் பட்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த நாளில் இந்த பதிவினை நீ பார்த்துவிட்டாய் அல்லவா? இதனால் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்று உன் தாயானவள் நான் உனக்கு தெளிவாக சொல்லிவிடப் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இனி வரக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் யாருடைய உதவியையும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க நீ தயாராக இருக்க வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய வருங்காலமானது மிக சிறப்பானதாக மாறப்போகின்றது. உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் உன்னிடத்தில் பெருகும்படி உன் துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகின்றேன். இந்த நாளில் என் குழந்தையே, என்ன அதிர்ஷ்டம் இருக்கின்றது என்றெல்லாம் உன் அம்மா உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க போகின்றது என்பதனை நீ கண்கூடாக பார்க்கத்தான் போகின்றாய். என் தங்கமே, தேவையில்லாமல் இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விடாதே. இந்த கோபம் என்பது மனிதர்களை முட்டாளாக்கி வேடிக்கை பார்க்கும். நிதானம் என்பது மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. பிரச்சனைகளை எல்லாம் பெரிதாக நினைத்துதானே நீ இப்பொழுது கவலைப்படுகின்றாய். உனக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லப் போகின்றேன் என் பிள்ளையே. பிரச்சனைகள் மூலமாகத்தான் யார் என்பதனை நீயாகவே நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா என் தங்க குழந்தையே? எல்லா பிரச்சனைகளையும் நீயாகவே அடையாளம் கண்டு கொள்கின்றாய் என் குழந்தையே. பிரச்சனை என்பது உன்னை உனக்கே அடையாளம் காட்டக்கூடிய கண்ணாடி என்பதனையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதனை உன்னால் அறிய முடிகின்றது. உன்னால் எதையும் சமாளிக்க முடியும், எதையும் உன்னால் சாதிக்க முடியும் என்கின்ற புரிதலும் உனக்குள்ளே வருகின்றதல்லவா? ஆக பிரச்சனைகளை கண்டு நீ பயப்படாமல் உன்னுடைய முகத்தினை அதற்கு நீ தைரியமாக காட்ட வேண்டும். இதுநாள் வரை நீ பிரச்சனைகளை எல்லாம் கண்டு பயந்து புறமுதுகு காட்டி ஓடிய காலமெல்லாம் இனி மாறப்போகின்றது என் தங்க பிள்ளையே. உன் வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் வரும்போதுதான் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய திறமையும் தைரியமும் உனக்குள்ளே உருவாகி இருக்கின்றது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வராமல் இருப்பது இல்லை. ஆனாலும் அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கின்றார்கள், எப்படி கடந்து வருகின்றார்கள், எப்படி சாதித்து காட்டுகின்றார்கள் என்பதில்தான் அவர்களினுடைய வெற்றியானது இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இதுவரை நீ சந்தித்த பிரச்சனைகள் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியிருக்கின்றாய் என்பதனை ஒருமுறை யோசித்துப்பார் என் அன்பு குழந்தையே. உனக்கான அதிர்ஷ்டத்தையும் இன்று உன் தாயானவள் நான் உனக்காக அனுப்புகின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுவதற்கு நீ எந்த வகையில் முயற்சி செய்கின்றாய் என்பதனை இந்த தாயானவள் நான் கண்காணித்து கொண்டே இருக்க போகின்றேன். அதற்கெல்லாம் காரணம் நிச்சயமாக உனக்கு இருக்கத்தான் செய்கின்றது என் தங்கமே. மற்றவர்களின் பண வசதியை பார்த்து நீ அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மற்றவர்களினுடைய வாழ்க்கை முறைகளை கண்டு நீ ஆசைப்படுவதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கின்றது. அதிக அளவில் பணம் வைத்திருப்பவர்களும் வசதியாக இருப்பவர்களும் நிம்மதியாக இருக்கின்றார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக நம்மால் சொல்லிவிட முடியாது.
ஆனால் பெரிய அளவில் வசதி இல்லாவிட்டாலும் தனக்கான வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்பவர்களிடத்தில் ஏகப்பட்ட நிம்மதி இருக்கின்றது என்பதனையும் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து வாழ்வதில் தான் உண்மையான திருப்தி இருக்கின்றது. அதை விடுத்து இல்லாததை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருத்தப்படுவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. என் தங்கமே, உன்னுடைய ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டுதானே உன்னுடைய குடும்பத்தின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்ற நீ நாள்தோறும் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய முயற்சிகளை எல்லாம் நான் நிறைவேற்றப் போகின்றேன். என் அன்பு பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய குடும்பத்தாரின் ஆசைகளையும் நான் நிறைவேற்றத்தான் போகின்றேன். அப்படி உனக்கான விஷயங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு முன்பு உனக்கான சவால்களும் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இங்கு காயங்கள் இல்லாமல் யாருக்கும் நல்ல காலம் அவ்வளவு எளிதில் வந்து விடுவதில்லை. இந்த காலமானது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் பெரிதாக நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாய் அல்லவா? அதன் மூலமாக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் இப்பொழுது தெரிந்து கொண்டுள்ளாய். மனிதர்களையும் அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பாய் அல்லவா? இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பவைகள் எல்லாம் உனக்கானவைகளாக நடக்கும்படி நான் செய்து தரப் போகின்றேன். இனி யாருக்காகவும் எதை நினைத்தும் நீ பெரிதாக வருத்தப்படவும் வேண்டாம், வேதனைப்படவும் வேண்டாம். மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உன்னை நீயே காயப்படுத்தி கொள்ளவும் வேண்டாம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய நேர்மையான குணத்தால் மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்கவும் முடியும், வெற்றி பெறவும் முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் உனக்கான திறமைகள் எல்லாம் அங்கே ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. இதுவரை உன்னை பல பேர் அவமானப்படும்படியான வார்த்தைகளை பேசி இருக்கின்றார்கள். துரோகத்திற்கான செயல்களையும் உன்னிடத்திலே செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு கடந்து வந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாமே உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என் அன்பு குழந்தை. அதற்கு உனக்கான இந்த தாயானவள் நான் துணையாக நிற்கப் போகின்றேன். இனி மற்றவர்கள் சொன்னபடி எல்லாம் கேட்காமல் முதலில் உன் மனம் என்ன சொல்கின்றது, உன் மனசாட்சி என்ன சொல்கின்றது என்று நீ யோசித்து அது சரிதானா என்று தெளிவான முடிவை எடுக்க வேண்டும். என் அன்பு குழந்தையை, நாம் நாள்தோறும் செய்யக்கூடிய செயலில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். நீ அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்களுக்கு எதை செய்தால் சரியானது என்று நீயாகவே சிந்தனை செய்ய வேண்டும். இதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தோடு கூடிய வெற்றிகளை எல்லாம் நான் கொடுக்கத்தான் போகின்றேன். என் குழந்தையை, விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகின்றது. தீய செயல்களை எல்லாம் செய்வது என்பது எப்போதும் சுலபமானதுதான். ஆனால் நல்ல செயல்களை செய்வது தானே இங்கு கடினமாக இருக்கின்றது. எப்போதும் நீ நல்லதை மட்டுமே தெரிந்து நல்லதை மட்டுமே செய்ய வேண்டும். உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் நடக்காத அளவிற்கு உன் அம்மா நான் பார்த்து கொள்ள போகின்றேன். நீ செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் விரும்பி ஆசைப்பட்டு திருப்திகரமாக செய்து முடித்தால் அதன் மூலமாக உனக்கு கிடைக்கும் பலன்களும் மிகப்பெரிய அளவில் இருக்கும். எல்லோருக்கும் உன்னுடைய அன்பினை நீ அதிகமாக கொடு. அது மிகப்பெரிய நிம்மதியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். என் செல்ல குழந்தையே, யார் உன்னை வெறுத்தாலும் கூட அவர்களுக்கு நீ அன்பை கொடுத்து கொண்டு இருந்தால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தானாகவே தன் தவறை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள். இந்த விஷயத்தை செய்வது உனக்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளும் போது அதற்குரிய பலன்கள் எல்லாம் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளாகத்தான் கிடைக்கப் போகின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. யாரோ எழுதியது உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாகவே சொந்தமாக முயற்சி எடுத்து உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன் வாழ்க்கையில்
நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் நான் உனக்கு கொடுப்பதற்காக தீர்மானித்து விட்டேன் என்பதனை நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு நீண்ட நாட்களாக என்னிடத்தில் கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் முழுமையாக கொடுக்க போகின்றேன். நீ எப்பொழுதும் நல்ல விஷயத்திற்காகத்தானே தனியாக நின்று போராடுகின்றாய். விரைவில் அது எல்லாம் உனக்கு மிகப்பெரிய மக்களின் ஆதரவை கொடுக்கத்தான் போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த நம்பிக்கைதான் துன்பங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி அமைக்கப் போகின்றது. உன் தலையெழுத்தையே மாற்றிவிடப் போகின்றது. இனி சந்தோஷமும் இன்பமும் உன் வாழ்க்கையில் பொங்கி வரும்படி நான் செய்துவிடப் போகின்றேன். உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய நீதிமன்றமாக உன்னுடைய மனம்தானே அங்கே இருக்கின்றது. உன் மனதிற்குள் இந்த தாயானவள் நான் என்றென்றும் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களையும் நான் செய்து கொண்டே இருக்கப் போகின்றேன். ஓம் சக்தி தாயே. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். இன்று இந்த அம்மாவினை நீ அலட்சியம் செய்யாமல் கேட்டால் மட்டுமே உன் வாழ்க்கையில் வர இருக்கும் ஆபத்தை நீ இன்று தெரிந்து கொள்ள முடியும். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த திருநாளில் உன் தாயானவள் உனக்கு மங்களகரமான ஒரு செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்லமே, இன்று அம்மா சொன்னதை நீ சரியாக செய்து முடித்து விட்டால் நாளை உனக்கு 4 பேரிடத்திலிருந்து ஒரு முக்கியமான உதவி கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கான நல்ல செய்தி ஒன்று உன் செவி வந்து சேரப்போகின்றது. என் செல்ல பிள்ளையே, என்னிடத்தில் நீண்ட நாட்களாக நீ வேண்டி விரும்பி நின்ற ஒரு விஷயம் நாளைய விடியலில் உனக்காக நடந்து முடிய போகின்றது. நாளை உனக்கு அந்த உதவிகளை செய்யக்கூடியவர்கள் யார் என்றும் அவர்களிடத்திலிருந்து உதவியை பெறுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் உன் அம்மா இன்று இந்த பதிவில் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்க பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் சில விஷயங்கள் சற்றென்று உனக்கு புரிந்து விடுவது இல்லை. சில விஷயங்களை எல்லாம் சரியாக கையாள தவறவிட்டதும் இல்லை. என் குழந்தையே, நீ ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முயற்சிக்காததனால் உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். எத்தனைதான் நீ முயற்சிகளை செய்தாலுமே உழைத்தாலும் உனக்கு முடிவுகள் என்பது சரியாக கிடைப்பதே இல்லை. என் அன்பு குழந்தையே, எந்த நேரத்தில் எதை செய்தால் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? நாளைய தினம் உனக்கு உதவிகளை செய்யக்கூடியவர்கள் 3 ஆண் 1 பெண் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது. இந்த நாள் வரும் உனக்கான உதவிகளை செய்வதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ அவர்களிடத்திலிருந்து உதவியினை பெற்றுக்கொள்ள மறந்து விடாதே. அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஒருவரிடத்தில் தொடர்ச்சியாக உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்கின்ற பட்சத்தில் உன்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும், அதனை நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். இத்தனை நாளும் எனக்கு உதவிகள் செய்ய யாருமே இல்லை என்று, எனக்கு துணையாக கூட யாருமே இல்லை என்று நீ வருத்தப்பட்டு நின்றாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் இன்று உனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பினை இந்த தாயானவள் நான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும், எப்பொழுது கிடைக்கும் என்று நீ சிந்தித்து கொண்டிருப்பதை விட இப்போது இருக்கின்ற நேரத்தில் இன்று என்ன செய்ய வேண்டும், இந்த நாளை பயன்படுத்தி எதிர்காலத்தை எப்படி நாம் வடிவமைக்க வேண்டும் என்பதனை நீ சிந்திக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவள் அன்பினை எவ்வளவு எளிதில் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னுடைய அன்பினை யாரும் பெற்றுவிட முடியாது. அத்தனை சுலபமாக என்னிடத்தில் இருந்து நல்ல ஆசிகளையும் பெற்றுவிட முடியாது. என் தங்க பிள்ளையே, நீ எத்தனையோ சோதனைகளை எல்லாம் கடந்துதான் இந்த அம்மாவின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதனை மறந்துவிடக் கூடாது.
இந்த வாழ்க்கையானது உனக்கு பல பாடங்களை எல்லாம் நாள்தோறும் கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படி கற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும், ஒவ்வொரு இடத்தில் அனுபவங்களையும், ஒவ்வொரு இடத்திலும் புதிய நட்புகளையும் தந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா இவ்வளவு விஷயங்கள் தெரிந்திருந்தும் ஏன் எனக்கு உடனடியாக உதவிகளை செய்யவில்லை? நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு நொடியில் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி காட்டி இருக்கலாம் அல்லவா? ஏன் அப்படி செய்யவில்லை என்று கூட நீ கேட்கலாம். என் தங்கமே, இந்த அம்மா இதையெல்லாம் செய்ய முடியும் என்றாலும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போது வரை உன் வாழ்க்கையில் நல்லது எது, கெட்டது எது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதனை எல்லாம் இன்னும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்ல, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் கண்டு நீ பதற்றம் அடைகின்றாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வாழ்க்கையில் பக்குவம் அடைய வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் என்று உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய பாதைகளை கடப்பதற்கு நான் துணையாக வருவேனே தவிர எல்லாவற்றையும் நானே செய்து உன்னை சோம்பேறியாக்கி விடக்கூடாது அல்லவா? அதன் காரணமாகத்தான் ஒவ்வொரு நாளும் நீ யாரிடத்தில் இருந்தெல்லாம் உதவிகளை பெறலாம், யாரெல்லாம் உனக்கு உதவிகள் செய்வார்கள் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொண்டு இருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் இருப்பது பண கஷ்டம். அதுதான் உன்னை எப்பொழுதுமே சிந்திக்க விடாமல் செய்து கொண்டு இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவை உன்னை எடுக்க விடாமல் அது குழப்பிக்கொண்டு இருக்கின்றது. நல்லதோ கெட்டதோ நம்முடைய வாழ்க்கையை நாம் தானே வாழ்ந்தாக வேண்டும் என்று என் பிள்ளை நீ முடிவுக்கு வந்து விட்டாய் அல்லவா? அப்படியானால் இந்த அம்மா சொல்வது உனக்கு புரிந்துவிடும். நான் யாரை கை காட்டுகின்றேனோ அவர்களிடத்திலிருந்து உனக்கான உதவி நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பு இந்த நாளில் நீ அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்ய வேண்டும். என் அன்பு குழந்தையே, இந்த நாளில் உனக்கு மகிழ்ச்சியான செய்தி என்பது கிடைக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் என்பதனை நீ மறந்து விடாது. அது மட்டுமல்ல, இந்த நாளில் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகந்த மாதம். அதோடு இன்றைய நாள் உனக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகும். என் தங்க குழந்தையே, நீ நல்லதை மனசார நினைக்க வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசலில் சிறிதாக ஒரு கோலத்தை போட்டு கண்டிப்பாக அதில் ஒரு விளக்கினை நீ வைக்க வேண்டும். அப்படி செய்தாயானால் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த எல்லா நன்மைகளையும் மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும். என் தங்க குழந்தையே, அப்படி நீ ஒவ்வொரு திசையிலும் நீ செய்ய வேண்டும். என் குழந்தையே, உனக்கான அறிவு வளர்ச்சியை அது கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு இந்த தாயானவளின் துணை என்றென்றுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, இன்று குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது உன்னுடைய வீட்டில் தீபங்கள் ஒளிர வேண்டும். உன் வீட்டை சுற்றிலும் தீபங்கள் ஒளிர்வதையும் உன் வீட்டில் பிரகாசம் இருப்பதும் அந்த தெய்வங்களுக்கு தெரிய வேண்டும். இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்தமான நிலைமையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அதே சமயம் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும், அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும், உன்னை காத்தருள்வதற்கும், உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும், உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டாலே எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும்.
அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே. என் செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றி தான் இனி உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடிய போகின்றது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப்போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகின்றாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகின்றது. நீ எதிர்பார்த்ததை போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகின்றது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அம்மாவின் பொறுப்பாகும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளின் சக்தியை நீ உணர வேண்டும்.